ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, அவசியமுள்ள திங்ஸை மட்டும்தான் நம்ம வாங்கணும். அவசியம் இல்லாத திங்ஸை நம்ம வாங்கி சேர்க்க அவசியமுள்ள பொருட்களை எல்லாம் நாம் சீக்கிரமே இழக்க நேரிடும். கொஞ்சம் இது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டில் அடைச்சி வைக்க இது அப்புறம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அதாவது டீக்ளட்டர் பண்ணுறது, மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற காணொலியில் என்னென்னா, எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோம், நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் வரும். ப்ளஸ் எங்கள் வீட்டுக்கு நான் மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கிறப்போவே கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதாவது ஊரில் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் 2 பார்த்துருப்பீங்களா, 2 பெரிய மனுஷங்க உட்காந்துருக்காங்க. அந்த 2 பெரிய மனுஷங்க தான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு. அவங்களுக்காக தான் நான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் கிளம்புறதா இருந்துச்சு. அப்புறம் அவங்க வர்றாங்கன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலே இருந்துட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி உரப்படை, அதாவது இது ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் டயட் ரெசிபியாகவே சொல்லலாம். அதாவது பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இப்போ சுரைக்காயை நிறைய துருவி போட்டு இந்த உரப்படை செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆயில் ரொம்ப ட்ராப்பாக தான் விட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மெஷர்மெண்ட்டெல்லாம் வேணும்னா நான் மறுபடியும் தனியாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்காய் சட்னி ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்ணும். என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. என்னோடய பிளேட்டு இது. நான் கொஞ்சம் தேங்காய் சக்கரை வச்சு சாப்பிட்றப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி அடா ரெசிபிக்கெல்லாம் நீங்கள் என்ன தொட்டு சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது மினிமலிசத்துக்கு வருவோம். நீங்கள் 2-3 வீடியோஸில் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு இட்லி பானை வச்சுருக்கேன் நான். இட்லி பானை மூடியோட சில்வர் இட்லி பானை. அந்த இட்லி பானையில் தான் இட்லி ஊற்றுறது, ஆவியில் வேக வைக்கிறது, கிழங்கு வேக வைக்கிறது, நெல்லிக்காய் வேக வைக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் இப்போ நான் மினிமலிசம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மினிமலிசம் அப்படிங்கிறது என்னென்னா கஞ்சத்தனமாக இருக்கிறது இல்லை. என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற குறைஞ்ச பொருட்களை வச்சு அந்த குறைஞ்ச பொருட்களை எப்படி மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ நான் இட்லி பானையிலே சப்பாத்தி மாவு பிசையிறது, அதிலே வச்சு மூடி வைக்கிறது, அதை இட்லிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. இட்லி பானையை சப்பாத்திக்கும் நான் சேர்த்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இட்லி பானையை வச்சு நீங்கள் வேறு என்னென்னா யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் மினிமலிசம் பற்றிய மற்ற டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில்